ரீசெண்டா பிரைம் வீடியோல தமிழ் டப்பிங்ல வந்து அது ரவுண்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ரவுண்ட் ஆஃப் மூவியோட 4th பார்ட். படத்தோட ஸ்டார்டிங்லேயே வில்லன் ஒரு கொலை பண்ணிடுறான். இந்த கொலை கேஸை விசாரிக்க ஹீரோ களா இறங்குறாரு. இந்த கொலை கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் இதுக்கு பின்னாடி ஒரு ஆன்லைன் கேம்லிங் நெட்வொர்க்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாரு. இந்த ஆன்லைன் கேம்லிங் நெட்வொர்க்கை ஹீரோ பிடிச்சாரா இல்லையன்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது. தமிழ் டப்பிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. டான்லியே ஆக்ஷன், எமோஷன், இன்வெஸ்டிகேஷன் பெர்ஃபார்மன்ஸ்ல சூப்பரா பண்ணியிருக்காரு. இவரோட ஃபைட் சீனுக்காக தான் இந்த படத்தையும் நான் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி வந்த 3 பார்ட்லயும் ஃபைட் சீன்ஸ் பயங்கரமா இருக்கும். இந்த படத்துல பாத்ரூம்ல ஒரு ஃபைட் சீனும் கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட் சீனும் தான் டான்லிக்கு வரும். ரெண்டுமே செமையா இருந்தது. வில்லனுக்கு தான் இந்த படத்துல நிறைய மாஸ் சீன்ஸ் வச்சிருக்காங்க. ஃபைட் சீன்ஸா இருக்கட்டும், கெத்த டைலாக் பேசுற சீன்ஸா இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட வில்லன் தி கேங்ஸ்டர், தி காப், தி டெவில் படத்தோட செகண்ட் ஹீரோவா பண்ணியிருப்பாரு. அந்த படத்திலேயே இவங்க 2 பேருக்கும் ஏன் ஃபைட் சீன்ஸ் வைக்கலன்னு ஃபீல் பண்ணேன். ஆனா இந்த படத்துல இவங்க 2 பேருக்கும் ஃபைட் சீன்ஸ் வச்சு மாஸ் காமிச்சிருக்காங்க. பிடிஎன் ஒரு ஸ்பை கேரக்டர் இந்த படத்துல வரும். அவரோட காமெடியும் ஒரு சில இடங்கள்ல நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. அவரோட வாய்ஸ் ஓவர் ஸ்லாங்கும் நல்லா இருந்தது. படத்துல நினைச்ச எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த ரோல நீட்டா பண்ணிட்டாங்க. படத்துல வர பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நல்லா இருந்தது. ஸ்கிரீன் பிளேவும் இன்ட்ரெஸ்டிங்கா காமிச்சிருந்தாங்க. அடல்ட் கண்டென்ட் இந்த படத்துல இல்ல. டியூரேஷனும் 1 hour 50 minutes. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் கைஸ்.